திரைத்துறையிலிருந்து திரு விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றிருக்கார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லா இருந்துச்சு. தைரியமாக இருக்கணும் சொல்லுவாங்க. நல்லா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பார்த்தா நல்லா ஃபீல் குட். கமெண்டர்ஸை வந்து நம்ம எல்லையில் எப்படி பார்க்குவோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் குட் மூவி. அது ஃபேமிலி பார்க்கலாம். சாங்ஸ்லாம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. இராணுவ இதை பற்றி நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. பெண்களுக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. லவர்ஸில் வந்து பார்க்கலாம், நல்லாவே இருந்துச்சு. லவர்ஸ் டெடிகேட் பண்ணலாம், நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு சார். இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. லவ் ஸ்டோரிலாம் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவல். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் வந்து ஒரு டைம் பாருங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது சார். கதை வந்து சூப்பராக இருக்குது. நல்லா இந்த மாதிரி கதை எப்பவுமே யாருமே எடுத்தது கிடையாது. இது ஒரு வித்தியாசமான கதையாகவும் இருக்குது. நல்லா நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபைட்லாம் சூப்பராக பண்ணுறாரு. நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது கமௌண்டோட லைஃப்பை வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. போர் அடிக்காமல் போகுது சார். எல்லாரும் பார்க்கலாம். தேங்க்யூ சார். இல்லை, கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அங்கிள் நடித்த படம் சூப்பராக ஹிட்டாக இருந்துச்சு. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாங்கள் கமாண்டோ லவ் ஸ்டோரியோட டீமு. ரொம்ப மகிழ்ச்சி சார், சொல்ல வார்த்தையே இல்லை. இன்றைக்கி திரையரங்கு இன்றைக்கும் ஃபுல்லு. இன்றைக்கி 18வது நாளுங்க. எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு 50-60 நாளை நோக்கி நாங்கள் 100வது நாளை நோக்கி பயணப்பட்டுகிட்டே இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருக்க க்ரௌடு வந்துகிட்டே இருக்குது. அவங்க அந்த பாடல்கள் ரசிக்கிறதாகட்டும், சீனாகட்டும், காட்சிகள், அந்த சென்டிமெண்ட் சீனு, ஆர்ஆர், பேக்ரவுண்டு ஸ்கோரு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பார்க்குறாங்க. கமாண்டோவின் லவ் ஸ்டோரி படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு சார். நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பக்கத்தில் மேடம் இருக்காங்க, வாழை ஜானகி மேடமு, சார் ஹீரோ சார் இருக்காங்க, பக்கத்தில் பூர்ணிமா இருக்காங்க, சிரஞ்சீவி. ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப அருமையான படம். மாஸ்டர் இருக்கார், கோல்டன் கோபால் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர். பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு தான் சார் ரொம்ப ஆசைப்பட்டோம். ஏன்னா மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரவேற்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். வீடியோக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த படத்தை தயாரித்த அன்பரசு சாரும் மேடம் அனுராதா மேடமுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்றைக்கி தொடர்ந்து 18வது நாளாக வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கூட்டங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டமும் நிறையா மக்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அருமையான கதைக்களம். ஆரம்பத்திலேருந்தே நல்ல ஒரு அருமையான கதைக்களம். இடைவேளைக்கு அப்புறமும் ரொம்ப அருமையாக எல்லாத்தையுமே உட்காந்து நானும் பார்த்தேன். உண்மையாலுமே யாருமே மூச்சு விட்றாங்களா என்னென்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு அமைதியாக உட்காந்து சென்டிமெண்ட்டான ஒரு சீனெல்லாம் பார்த்தாங்க. அந்த ஆரம்பித்ததுலேருந்து கொடியேற்றதுலேருந்து ஒவ்வொரு சீனும் மக்கள் ரொம்ப ரசித்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இதில் நடித்த கமாண்டோவாகட்டும், மாஸ்டர் ஆகட்டும், சார் என் மகன், என் பேரன் எல்லாருமே சூப்பர் குட் சாரு, ரோபோசங்கர் சாரு, பேரரசு சாரு, எல்லாருமே, அரவிந்தராஜு சாரு வேறு லெவலு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லும்போதும் அந்த படத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இன்னமும் கூட்டம் வருதுன்னா இந்த படத்தில் இருக்க அந்த கதை வந்து மக்களை வந்து அவ்வளோ ஈர்த்து கொண்டு வருது தேட்டருக்கு. இன்னும் பார்க்காதவங்கெல்லாம் வந்து நிறைய இந்த தேட்டரில் இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம். பாடல்களும் இசை சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். அந்த கதையோட அந்த டைலாக் பேசும்போதும் சரி, அந்த இசையை கொண்டு வந்து ஒன்று சேர்த்து அப்படியே அந்த ஆர்ஆரில் போகும்போது ரொம்ப அருமையாக தேட்டரில் உட்காந்து ஜனங்க அவ்வளோ தூரம் பார்த்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் எந்திரிச்சே வெளியில் வர்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தை தயாரித்த மீண்டும் சொல்கிற வீர அன்பரசு சாருக்கும் அனுராதா மேம்க்கும் நான் ரொம்ப 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 நன்றியை சொல்லிக்கிறேங்க.
ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கமாண்டோவின் லவ் ஸ்டோரியில் ஒன் ஆஃப் தி கமாண்டோ கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண அன்பரசு சாருக்கும் டைரக்ஷன் பண்ண அன்பரசு சாருக்கும் என்னோட தேங்க்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணி தான் எங்களுக்கு வந்து இந்த படத்தில் ட்ரைன் கொடுத்து தான் நாங்கள்லாம் நடிச்சிருக்கோம். அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னென்னா 18 நாள் எங்கள் படம் வந்து தேட்டரில் ஓடிட்டுருக்கு. அதுவும் எல்லாருமே பார்க்குறாங்க. அண்ட் ஒவ்வொரு சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் சாங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு எல்லா சாங்குமே என்னோட ஃபேவரெட்டு. அது ரொம்ப பிடிச்ச சாங்னா அந்த வல்லினம் சாங். அது எங்களோட மோஸ்ட் ஃபேவரெட் எனக்கும் அம்மாவுக்கும். ஸோ எல்லாமே இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அண்ட் ஒவ்வொரு ராணுவ வீரரோட லைஃப்பில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நாங்கள் இதில் சொல்லியிருக்கோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் எங்கள் படம் நிறைய நாள் ஓடணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தியேட்டருக்கு வந்து எங்கள் படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி எங்களோட படம் கமாண்டோவின் லவ் ஸ்டோரி இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. இன்னையோட 18வது நாள் திரையரங்கு வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு விசேஷமான செய்தி என்னென்னா இன்றைக்கி 18வது நாள் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி அதே நாளில் திரைத்துறையிலிருந்து திரு விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றிருக்கார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்று, இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமான கதை. இது இப்போ தான் ஜனங்களுக்கு போய் சேர்ந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. தயவு செஞ்சு இந்த ஒரு வித்தியாசமான கதை என்னால் நீங்கள் ரசிகர்களாகி நீங்கள் தியேட்டருக்கு வந்து நீங்கள் பார்த்து எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். நல்லபடியாக இந்த படம் ஓடுறதுக்கு நீங்களும் உதவி செய்யணும். தயவு செஞ்சு திரையரங்குக்கு படத்தை பாருங்கன்னு நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். முதல்ல என் வணக்கத்தை மீடியா நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எலெக்ஷனுக்கு மறுநாள் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம். இன்றைக்கி வரைக்கும் சிறப்பாக போயிட்டுருக்கு. நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை கரெக்டாக கொண்டு போயிட்டு நீங்கள் தான் சேர்க்குறீங்க. அதுதான் பெரிய விஷயம். அன்றைக்கி 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட் இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டில் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். உங்களால் இதை கரெக்டாக கொண்டு போய் நீங்கள் சேர்க்குறீங்க. உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு நன்றி சொல்லணும். அது நடுவில் எங்களுடைய டைரக்டர் வீரா அன்பரசு சார், எங்களுடைய ப்ரொடியூசர் மேம் அனுராதா அன்பரசு, இவங்க 2 பேருக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு சேர்த்துருக்காங்க மக்களிடம். ஆனால் 18 நாள் ஒரு புது கம்பெனி, ஒரு புது படம், ஒரு சின்ன படத்தை பெரிய படம் மாதிரி ஆக்கி கொண்டு இவங்க இந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய டேலண்ட்டு. அது நடுவில் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. போக 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 சொல்லுவாங்க, ஒரு வாட்டி பார்த்தா தெரியாது, பார்க்க தான். இந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதில் நடித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என்னுடைய ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. கார்த்தி சாருக்கு இதில் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஆர்ஆர் அப்படி தான் ஒரு கலக்கியிருக்காரு. அதே மாதிரி சாங்ஸு, மற்றபடி ஃபைட்ஸு, மற்றபடி நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம சக்தி சார், நம்ம அன்பு சார், அவரே ஹீரோ அண்ட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாமே அவரு சிறப்பாக பண்ணியிருக்காரு. முதல் படம் மாதிரி தெரியல. ஜானகம்மா, அதில் பாண்டியன் ஒருத்தர் பண்ணார், அவங்க எல்லா டெக்னீஷியனும் அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 2-3 பேர் புதுசாக வந்திருக்காங்க. சிரஞ்சின்னு ஒரு தம்பி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிஷான் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வார்த்தை இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபஸ்ட்டு இந்த படத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு போனது கார்த்திக் ராஜா சார் தான். வேறு லெவலுங்க. அது கேட்குறப்போ அப்படி ஒரு சவுண்டு, காது குளிர ரொம்ப இனிமையாக இருக்குது. அது ஒரு சீனுக்கும் அவர் கொடுத்துருக்க ஆர்ஆர் ஐயா சிறப்பு. ஆனால் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன். திரும்பியும் ஒரு வாட்டி வீடியோ நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. திரும்பி இது ஒரு 50 நாளுக்கு மேலே 100 நாளுக்கு மேலே கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கொண்டு போய் சேருங்க. ரொம்ப நன்றி.